இவர் வந்ததுனாலதான் ஐயா ஸ்டாலின் பயந்து போய் 5000 ரூபா கொடுத்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. என்னால் தான் 5000 ரூபாய் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றவரு, என்னால் தான் 41 குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்ததற்கு காரணம் அப்படின்னு அது ஒண்ணுதான் சொல்லலை. அது நீங்க சொல்லலையே தவிர அவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க, அவங்க ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. நீ பெத்த அம்மா அப்பாவையே மறந்துட்டு நின்னிய, உன்னை விடவா அவங்க கேவலம்? அவர் ஆசையா எஸ்எஸ்சி பையனுக்கு கை கொடுக்கறதுக்காக வராரு, தாண்டி போறாரு. எவ்வளவு ஒரு அத்தனை பேருக்கு நேரம் எவ்வளவு மனம் குறுகி இருக்கு. மாஸ் ஹீரோக்களில் ஒருவர் மேக்கப் மேன்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தான். இந்த ஆள் 500 ரூபாய் கொடுத்தான். 500 ரூபாய் தான் கொடுத்தாரா சார்? ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இது தரவில்லை அது தரவில்லை என பம்ப மாட்டேன். அதாவதுங்க, சும்மா வெறும் பஞ்சு டைலாக் பேசியே இந்த ஆள் பழகப்பட்டான். இதுலேருந்து இந்த ஆள் திருத்த முடியாது. அவரும் விற்க வச்சிருக்காரு, நீங்களும் விற்க வச்சிருக்கீங்கன்றதுல அப்பா அவர் பிக் அங்கிள், நீங்க ஸ்மால் அங்கிளா லிட்டில் அங்கிளான்னு கேட்கலாம். இவர் தான் ரொம்ப துணிச்சலானவர், இவர் தான் மக்களுக்கு நன்மை செஞ்சிருவாருன்னு இன்னுமா இந்த உலகம் இவரை நம்புது. சேலத்துல விஜய் பெனாத்திட்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்க? சேலத்திலும் பெனாத்திட்டு வந்திருக்காரு. சேலத்தில்னு சொல்லக்கூடாது. நேரடியாகவும் சரணடைய தெரியாது, மறைமுகமாகவும் சரணடைய தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார்ல, வணக்கம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களே. இன்று நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க. ஒரு அதிரடியான நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாவேகா தலைவர் விஜய், தளபதி விஜய் சேலத்துல இருக்காரு. தாவேகான்னு சொன்னாலே அதிரடி, தடாலடி, அடிதடி எப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம தான் தெரியுமா, சொல்லுங்க. அவர் இன்னைக்கு சேலத்துல பல அதிரடியான அறிவிப்புகள்ல ரொம்ப போல்டா பேசியிருக்காரு. அவர் பேசுனதுல முக்கியமானது ஒண்ணா படிக்கிறேன், அதுக்கு தங்களுடைய பதில்களை உங்களுடைய பாணியில நான் எதிர்பார்க்கிறேன் சார். சார், இதுல முதல்ல பாத்தீங்கன்னா, இன்று திமுக அறிவித்துள்ள போட்டுட்டாங்க, அந்த 5000 உரிமை தொகை கிடைச்சதுக்கே தாவேகா விஜய் தான் காரணம் அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தாவேகாவைத்தான். விஜயின் அரசியல் வருகையின் தாக்கத்தால் கிடைத்த இந்த உரிமை தொகையை சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள். திமுக அரசுக்கு தேர்தல் தோல்விக்கான திகிலூட்டும் அளவிற்கு விசில் ஊதும் தமிழ்நாட்டு மகளிருக்கு என் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்ததுனாலதான் ஐயா ஸ்டாலின் பயந்து போய் 5000 ரூபாய் கொடுத்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. இருக்கலாம்ல சார்? தெரியலங்க, அவரளவுக்கு நான் அறிவு ஜீவி இல்லை. அவர் பெரிய அறிவு ஜீவி. தமிழ்நாட்டில் 2016 எடப்பாடி அவர்கள் 2016-17 ஆட்சிக்கு வந்தார். ஒரு உதாரணமா ஒப்பீட்டுக்காக சொல்றேன். வந்ததிலிருந்து வருடம் பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தார். அப்ப விஜய் எங்க இருந்தார்? விஜய்க்கு பயந்து தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த திமுக ஆட்சி 5000 ரூபா பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா 2500 ரூபா வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு 7500 ரூபா ஆச்சு. சாரி, 12500 ரூபா ஆச்சு. அதிமுக ஆட்சியில் 2016-21 12,000 ரூபாய்க்கு வந்துச்சு பொங்கலுக்கு மட்டும். இதை தவிர மற்ற இதெல்லாம் பயன்கள்லாம் இருக்கு, நலத்திட்டங்கள்லாம் இருக்கு. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, வேற மற்ற எவ்வளவு திட்டம், ஸ்கூட்டி, இது அது பேர் என்ன, லேப்டாப்பு, இப்படி எல்லாம் கொடுத்தாங்க. சைக்கிள்கள் கூட கொடுத்தாங்க. யாருக்கு பயந்து கொடுத்தாங்க? அப்ப விஜய் எங்க இருந்தாரு? இவரை பார்த்து பயப்படுகிறார்கள் என்றால், தலைவா படத்துக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போய் மனு கொடுத்துட்டு கெஞ்சிட்டு நின்னீங்களே, ஜெயலலிதா அம்மா கொடநாட்டில் இருக்கும் பொழுது, அப்போவே உங்க துணிச்சல் என்னங்கிறது ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? அதே மாதிரி ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி இங்க சினிமா, இந்த தமிழ் திரைப்பட தொழில எல்லாரும் வசூல் பண்ணாங்க. 1 லட்சம் கொடுத்தவனும் இருக்கான், 50,000 கொடுத்தவன் இருக்கான், 5000 கொடுத்தவன் இருக்கான். எல்லாம் அவங்கவுங்க சக்தி இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. விஜய் அன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோக்களில் ஒருவர் மேக்கப் மேன்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தான். இந்த ஆள் 500 ரூபாய் கொடுத்தான். 500 ரூபாய் தான் கொடுத்தாரா சார்?
ஆவணத்துல இருக்குங்க, வீடியோல இருக்குங்க. ஓ, நான் பொய் சொல்லல, இருக்கு. 500 ரூபா. மேக்கப் மேன் கொடுத்த 2000 அளவு கூட கொடுக்கல. மேக்கப் மேனு அன்னைக்கு மேக்கப் போட்டா தான் அவனுக்கு கூலி. ஆ. விஜய் வந்து ஒரு படத்துல அட்வான்ஸ், அது விஜய் போன்ற ஹீரோக்கள் வந்து கையெழுத்து போட்டாலே ஒரு 30% அட்வான்ஸ் கொடுத்துட்றான். அதுல வந்து வெள்ளை கருப்பு கலராக கொடுத்துட்றான். ஏன் அந்த காலத்துல வந்து உங்களுக்கு இதெல்லாம் நினைவு இருக்காது, இல்லை உங்களுடைய நீங்க பிறப்பதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த 1962 சீனாவோட இது வந்தது, போர் வந்தது. 1971 அதே மாதிரி வந்தது. அப்போது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் பீக்கில் இருந்த பீரியட். அவரு அந்த போர் சம்பந்தமா கூட ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, ரத்த திலகம்னு ஒரு படம். அந்த மாதிரி படம்லாம் நடிச்சிருப்பார். அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து மொத்தம் எவ்வளோ நான் வீட்டில் வச்சிருக்கேன். அப்போ 400 பவுனோ 450 பவுனோ 450 பவுன் இன்டூ 8 கிராம் வச்சுங்க, 3 கிலோ 4 கிலோ. இன்னைக்கு 1 கிலோ வந்து 1 கோடி ரூபாய்க்கு போயிடுச்சு, 1 கோடி ரூபாய்க்கு மேலேயே போயிடுச்சு இல்லையா? அப்போ வந்து ஒரு அன்னைக்கு தேதியிலேயே வந்து இன்னைக்கு உள்ள தேதியில 5-6 கோடி வரும். அன்னைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும். 400 450 பவுனோ அப்படியே கொண்டு போய் பிரதமர் நிதிக்கு கொடுத்தாரு, போருக்காக, போர் வீரர்களுக்காக. நான் சொல்றது ஏதோ சிவாஜி கணேசன் மட்டும்தான் சொல்லல. இப்படி சினிமா துறையில இருந்த எம்ஜிஆர் அதே மாதிரி நிறைய வந்து உதவிகள் செய்திருக்கிறார். அவர் வந்து போருக்காகன்னு மட்டும் இல்ல, சாதாரண சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவன், ரோட்ல வச்சு பழம் விற்கிறவங்க, அந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து உங்க தாய் வீட்டு சீதனம் சொல்லி மொத்தமா வந்து அவர்களை ஆச்சரியப்படுத்தி, இதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. கதைகள்னா கற்பனை இல்லை, உண்மையாக நடந்தவை. நான் சொல்றது எதுக்குன்னா, அந்த பீரியட்ல இருந்த ஹீரோஸ் நம்ம அவங்களும் ஹீரோ வர்ஷிப் தான். பாத்தீங்கன்னா சிவாஜி அப்படின்னு ஒரு தனியா ஒரு குரூப் இருக்கும், எம்ஜிஆர்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச நடிகர். அந்த பீரியட்ல ஒரு 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 இந்த மாதிரி விஷயங்களுக்காக, ஒரு நாட்டில் ஒரு போர் ஏற்பட்டால் பொருளாதாரம் பாதிக்கப்படும், இதுக்காக அந்த இராணுவ நிதிக்காக அப்படிலாம் வந்து வீட்டில் அது சேர்த்திருந்த சொத்து, நகைங்கிறதும் ஒரு சொத்து தானே, தூக்கி 400 பவுன் தூக்கி கொடுத்தாரு இவர். அந்த மாதிரி அப்பப்போ எம்ஜிஆர் எவ்வளோ செய்திருக்கிறார். ஈழப்போரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபா 2000 ரூபா மேக்கப் மேனு, இந்த ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்டெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறான். ஒரு பெரிய மாஸ் ஹீரோ 500 ரூபா கொடுத்தாரு. தலைவா படுத்தும் போது அங்கே போய் வந்து நின்றுக்கிட்டு வந்து டைம் டு லீடுன்னு டேக் லைன் போட்டாருன்றதுனால பிரச்சனை வந்தது. அது ஏதோ சில பிரச்சனைகள்னால போய் அங்கே கெஞ்சினாரு. இவர் தான் வந்து ரொம்ப துணிச்சலானவர், இவர் தான் வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சிருவாருன்னு இன்னுமா இந்த உலகம் இவரை நம்புது. சார், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இது நாள் வரைக்கும் தாவேக்காவினர் தான் என்ன சொன்னாங்கன்னா, இங்க போட்டியே வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான், அதிமுகவெல்லாம் நாங்க வந்து கன்சிடர் கூட பண்ணல, 3வது அணியா மாறிட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவும் தாவேக்காவை தான் போட்டியா கன்சிடர் பண்ணுது, அவங்களும் அதிமுக வந்து பெருசா கருதல, தாவேக்காவை தான் அவங்க அரசியல் எதிரியா பாக்குறாங்க, அதுல பயந்துதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 5000 தொகையை கொடுத்தாருன்னு விஜய் சொல்லியிருக்காரு. தங்களுடைய கருத்து? இல்லைங்க, இப்போ நான் கூட வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்னுடன் வந்து விவாதிக்க தயாரா, நான் சவால் விடுகிறேன் இப்படின்னு நான் வந்து 2 தடவை பேசுனதுனால நான் வந்து மோடி நானும் ஒன்னாயிடுமா? மோடிக்கு முதல்ல அது தெரியவே போறதில்லை. தெரிஞ்சாலும் சரி, எங்கேயோ ஏதோ ஒன்று யாரோ சொல்லிட்டு போறான்னு விட்டு போயிடுவாரு. விஜய் பேசுவது பூராக தமிழ்நாட்டின், நீங்க பெர்னாட்ஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். உலக அறிஞர், தத்துவ அறிஞர், ஆங்கில மேதை. தமிழ்நாட்டில் பெனாத்தல் ஷா விஜய் அவர்கள் தான். அவர் பெர்னாட் ஷா, இவர் பெனாத்தல் ஷா. பெனாத்தல்னா தெரியும்ல, நம்ம மெட்ராஸ் பாஷா. அது பெனாத்துவது தமிழ்ல போய் எங்கேயாவது இலக்கியத்திலேயே இலக்கணத்திலேயே தேடினீங்கன்னா கிடைக்காது பெனாத்தலுக்கு வார்த்தை. சேலத்துல விஜய் பெனாத்திட்டு வந்திருக்காருன்னு சொல்றீங்க? சேலத்திலும் பெனாத்திட்டு வந்திருக்காரு. சேலத்தில்னு சொல்லக்கூடாது, சேலத்திலும் பெனாத்திட்டு தான் வந்து. தளபதி விஜய் பெனாத்துறது மட்டும் தான் பண்றாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. பிளாஸ்ட் வேஸ்ட் ரீலு ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் ஸ்டாரு, ஸ்டாலின் சாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் எங்களை தொடுத்துப்பார். அதுக்கு இவங்களே கவுண்டர் கொடுக்குறாங்க. ஸ்டாலின் அங்கிள் முதல்வரை பார்த்து விஜய் சொன்னதுக்கு, சரி நீங்க யாரும் திருப்பி கேட்கறேன், உங்க வயசு என்னன்னு திருப்பி கேட்கறேன். இங்க விஜயே திமுகவினர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா தான் இருக்கு. அவர் அங்கிள்லாம் நீங்க யார்?
அது இன்னொரு காரணமாவும் இருக்கலாம். அவரும் விக்கு வச்சிருக்காரு, நீங்களும் விக்கு வச்சிருக்கீங்கன்ற இதுல அப்பா அவரு பிக் அங்கிள், நீங்க ஸ்மால் அங்கிளா லிட்டில் அங்கிளான்னு கேட்கலாம் இல்லையா? அது அதாவது அவரை ஏதோ முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சுமார் 72 வயதாகிறது, 72 73 இருக்கும். இவரு மட்டும் என்ன, இவர் என்ன 25 வயசா அவருக்கு? 50களை தாண்டி தானே இருக்காரு. கண்டிப்பா. இது என்ன பெரிய இளைஞர், நம்ம விக்கு வச்சுக்கிட்டா மறைஞ்சிருமா அது? சார், இப்ப நீங்க பெனாத்தர்துன்னு சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது. அவருடைய அடுத்த பெனாத்தர்துன்னு வச்சுக்கலாம், இல்ல கர்ஜித்தார்னு வச்சுக்கலாம், இல்ல அவங்க சொல்ற மாதிரி விமர்சனம்னு கூட வச்சுக்கலாம். கொள்கையை பெயருக்கு மட்டும் வைத்துக்கொண்டு நேரடியாக சரணடைவது, மறைமுகமாக சரணடைவது, நேரடியாக சரணடைவது, மறைமுகமாக சரணடைவது போன்ற அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இல்லைதான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படின்னா, கட்சியை ஆரம்பித்த அண்ணா எம்ஜிஆரை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதாவை மறந்தது, அவர்கள் பேசியதையும் பின்பற்ற வேண்டும் என கூறிய அனைத்தையும் மறந்துள்ளீர்கள்னு நேரடியாக அதிமுகவை சாடி இருக்காரு. அவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க, அவங்க ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ பெத்த அம்மா அப்பாவையே மறந்துட்டு நின்னீங்க, உன்னை விடவா அவங்க கேவலம்? நான் அவங்க மறந்துட்டாங்கன்னு ஒத்துக்கல. அருமை அருமை. நீ உன்னை பெத்து ஆளாக்குன அம்மா அப்பாவையே மறந்துட்டு ஒரு 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 ஃபங்க்ஷன்ல வரும்பொழுது அவங்க அப்பா ஒரு பாசத்தோட, எனக்கு தெரியுங்க, எஸ்ஏசி அவர்கள் அந்த திருமண மண்டபத்துல என்னை சந்தித்திருக்கிறார். கீழே அந்த வரவேற்பு, அதாவது ஒரு அந்த ஹாலில் அப்போ நான் தொழிலதிபர் மட்டுமல்லாமல், இந்தோனேஷியால திரும்பி தொழிலதிபர் மட்டுமல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளரும் கூட 3 படம் தயாரிக்கிறேன். இப்போ விஜயை வைத்து ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் யார் மூலமாகவோ ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் மூலமா என்னை கூப்பிட்டு அனுப்புறாரு பார்க்கணும்னு சொல்லி. ஒரு மரியாதைக்கு யாராக இருந்தாலும் கூப்பிட்டாலும் பார்க்கலான்னு அவர் திருமண மண்டபத்தில் தான் பார்த்தேன். மாடியில் விஜய் இருந்தார், அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். சாரு சுந்தரராமன் திருசக்தி, ஒரு இந்தோனேஷியாவில் இருந்தார். ஏதோ 2 வார்த்தை சொன்னார், வணக்கம்னாரு. அவர் சொல்லிட்டு ரைட்டுப்பா நீ பாருப்பான்ட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாரு. நான் அதை என்னம்மா தம்பியை வச்சு எடுங்க. ஏன்னா அப்போ முதல் 4-5 படம் அவருக்கு ஓடவே இல்லை விஜய்க்கு. எனக்கு தெரிஞ்சு 7வது படமா என்னமோ தான் அவருக்கு கிளிக் ஆச்சு. அப்புறம் கிளிக் ஆயிடுச்சு, வந்துட்டார். நம்ம அது ஒன்றும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் கூட முதல் 10 வருஷத்துல ரொம்ப சிரமப்பட்டு சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணி, குணச்சித்திர செகண்ட் ஹீரோ கேரக்டர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு பீரியட்ல அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு நல்ல அந்த ஒரு வேஷம் கரெக்டா அமைஞ்சு, கதாபாத்திரம் அமைந்தது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். இது எல்லாருக்கும் ஏதோ ஒரு காலத்துல அவங்களுக்கு இப்ப சிவாஜி கணேசனுக்கு முதல் படத்திலேயே கிளிக் ஆயிடுச்சு. ஆனா அந்த முதல் படம் கிளிக் ஆகும்போது ஏவிஎம் செட்டியார் அவர்களும் நேஷனல் பிக்சர்ஸ் செல்லையா அவர்களும் சேர்ந்து, பெருமாள் அவர்களும் சேர்ந்து எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கொஞ்சம் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஏவிஎம் செட்டியார் சொல்றாரு, அப்பவே இந்த கே.ஆர். ராமசாமி நடிப்பிசை புலவரை வச்சு எடுக்கலாம், அவர் ரொம்ப அப்போ டாப்ல இருந்தாரு, வச்சுக்கலாம், புது பையனை போட்டு எடுக்கிற, எனக்கு என்னமோ நம்பிக்கையா இல்லை, இந்த பையன் சரியா வருவான்னு தோணலன்னு. இதெல்லாத்தையும் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் பிலிம் தானே, தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷா எடு, நான் கே.ஆர். ராமசாமிகிட்ட நான் பேசுறப்ப நடிப்பிசை புலவர்கிட்டன்னு. அந்த நேஷனல் ஒரு பெருமாள் என்ன பண்ணாரு, இல்லைங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு, வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க 2 பேரும் பார்ட்னர்ல நீங்க போட்ட பணத்தை திருப்பி வாங்கிக்கிங்க, நான் இதை ஃபுல்லா எடுத்துக்கிறேன். அவர் விலகிட்டாரு ஏவிஎம். அது தவறுன்னு சொல்ல முடியாது, அவருடைய கணிப்பு. ரைட்டு. பராசக்தி எவ்வளவு பிரமாதமா ஓடிச்சு, அதுக்கு கலைஞருடைய வசனம் ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல மற்ற நடிகர்களுடைய பங்கு இருந்தாலும் சிவாஜி கணேசன் என்பவரை உலகிற்கு அடையாளம் காட்டி உலகிலேயே சிறந்த நடிகர் என்ற ஒரு பட்டத்திற்கு, விருதோ பட்டமோ அந்த பெயருக்கு அது வந்தது. அந்த படம் வராம போயிருந்ததுன்னா சிவாஜி கணேசனே இல்லாம போயிருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தர் உருவாவதற்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கினவர்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்க உங்க அப்பா அம்மா, அப்ப இவர் விஜயோட அப்பா என்கிட்ட கேட்டாரு படம் தயார் பண்ணோன்னு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜய் நடித்த படம்லாம் சுமாராக தான், சரியா போகலன்றதுனால நானும் ஒரு முழு நேர சினிமா தயாரிப்பாளன் இல்லை, என் மகள் இயக்குனர் என்பதால் மட்டுமே நான் தயாரிப்பாளர் ஆனதுனால நான் சூக்கா இல்லைங்க, ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா சொல்றேங்கன்னு சொல்லிட்டேன். என்னன்னா, அன்னைக்கு ஒரு கம்பெனியா ஏறி இறங்கி எஸ்ஏசி அவர்கள்
தன்னுடைய மகனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்தார் என்பதற்கு எத்தனையோ சாட்சிகளில் நானும் ஒரு சாட்சி. பிடி செல்வகுமாரும் இதே தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்படிப்பட்ட எஸ்ஏசியையும் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்களையும் பெற்றோர்கள், நான் என்ன சொல்றேன், பெற்றோர்கள் வந்து நமக்கு அவர்கள் பேரில் சில குறைபாடுகள், விமர்சனங்கள், ஆதங்கங்கள் இருக்கலாம். ஆனால் பெற்றோர்கள் தான் பசித்திருந்தாலும் தன்னுடைய குழந்தை பசித்திருக்க கூடாது என்பவள் தாய். அவனுக்கு வந்து அந்த அறிவு பசி வந்து அதை அடக்க வேண்டும், அவனுக்கு அறிவு ஏற்பட வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கியாவது அவனுக்கு வேணும். ஸ்லிப்பர் வேணும்னு சொன்னா அன்னைக்குன்னு பார்த்தா அப்பா அப்பதான் நினைச்சிருப்பாரு, இந்த பழைய சட்டை கிழிஞ்சு போச்சு, இதுக்கு பதிலாக புது சட்டை நம்ம வாங்கிக்கலாமான்னு யோசனை பண்ணியிருப்பாரு. பையன் அந்த சமயத்துல புது செருப்பு வேணும்னு கேட்ட உடனே சட்டையை மறந்து விட்டு பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுப்பாரு. ஆக தாய் தந்தை இவர்களுடைய தியாகம் வந்து ஒரு குழந்தையின் வளர்ப்பில் இருக்கு. எல்லாருக்கும், உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையை மதிக்காமல் ஒரு ஃபங்க்ஷன்ல வரும்போது எல்லாரும் கை கொடுக்குறாங்க. அவர் ஆசையா எஸ்எஸ்சி வந்து பையனுக்கு வந்து கை கொடுக்கறதுக்காக வராரு, தாண்டி போறாரு. எவ்வளவு ஒரு அத்தனை பேருக்கு நேரம் எவ்வளவு மனம் குறுகி இருக்கும், அவமானமாக இருக்கும், அசிங்கப்பட்டு இருக்கும். நீங்க பேசுறீங்க, பின்னால ஒரு ஐகான் 5 படம் வந்து வச்சுட்டு ஒரு 2 பேர் அண்ணாதுரை எம்ஜிஆர் தூக்கி மேல வச்சுட்டு ஜெயலலிதா ரோல் மாடல், கருணாநிதி ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். இன்னும் பாக்கி என்ன இருக்கு? மாசே துங்கு, ட்ரம்ப், ஒபாமா, பாகிஸ்தான்ல யாராவது ஜியா உல்லாக்கு, இன்னும் 10 படத்தை வச்சுங்க, இவங்க எல்லாமே சேர்த்து வச்சுங்க. தலைவர்களை மறந்ததை தாண்டி அதே ஸ்டேட்மெண்ட்ல எதை சொல்லியிருக்காரு, நேரடியாவும் சரணடைய தெரியாது, மறைமுகமாவும் சரணடைய தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார்ல, அதுக்கப்புறம் பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையே. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு முன்னால திமுக நேரடி எதிரி, பாஜக கொள்கை எதிரி விட்டாரா? வசனம் பயங்கரமா விட்டாரா? அதுக்கப்புறம் இந்த சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தார் பாருங்க, கவனிச்சு பாருங்க, டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிஜேபியை பத்தி அனாவசியமா ஒரு வார்த்தை கூட எங்கேயாவது பேசியிருக்காரான்னு எடுத்து பாருங்க, யூடியூப்ல தேடி எடுத்து பாருங்க. ஆனா மறைமுகமா சரணடைகிறது தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு பேர் தானே சார் மறைமுகமா சரணடைகிறது. அது அவரு மறைமுகமா சரணடைஞ்சிருக்காரு. இவர் மத்தவங்களை பத்தி பேசுறாரு. அவரு பேசுறது வந்து நேரடி சரண்ங்கிறது அதிமுக சொல்றாரு. நம்ம அதை வெளிப்படையாவே பேசுவோமே. தலைவா படம் சொன்னீங்களா? இல்ல அதாவது அதிமுக வந்து பாஜகவிடம் சரணடைந்து விட்டது. அதிமுகவை தாக்குறாரு. திமுக வந்து மறைமுகமா சரணடைகிறது. அப்பப்போ போய் டச் வச்சுட்டு வர்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்ல, துணிச்சலா இருப்பேன், தைரியமா இருப்பேன். எப்படி தலைவா படத்துல 2 கிலோமீட்டர் நடந்து போய் மனு கொடுத்துட்டு வந்தோமே, அந்த மாதிரி தைரியமா இருப்பாரு. அதாவது துணிச்சலை பத்தி பேசுறதுக்கோ தைரியத்தை பத்தி பேசுறதுக்கோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு மகன் என்ற முறையில் ஒரு தாய் தந்தைக்கு கொடுக்கும் மதிப்பை கொடுக்க தவறிய ஒருவனை மனிதர் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ சரணடைவது என்னுடைய பழக்கம் இல்லை. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. விஜய் வந்து உண்மை விளம்பி போல இருக்கு. எப்படி? சரணடையவே இல்லையே, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பதுங்கிட்டு இருந்தாரு. கரூர்ல 41 பேர் செத்து போனவன்னு, அவன் செத்து போனவனோ இல்ல செத்து போன அந்த குடும்பமோ இல்ல வந்து காயப்பட்டவனுக்கோ பக்கத்துல போய் நின்று நடந்து போச்சு. ஏதோ ஒரு வகையில் அது வந்து கவனக்குறைவா அது என்னன்றது வந்து இப்படி ஆகிப்போச்சு. ஒரு உயிர்கள் வந்து என்னுடைய குடும்பத்தினர்ல யாரோ ஒரு துக்கம் நிகழ்ந்தா போல நான் ஃபீல் பண்றேன். ஆனா நான் உங்க கூட இருக்கேன்னு ஒரு படுக்கைக்கு பக்கத்துலயும் போய் உட்கார்ந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் அன்னைக்கு இரவு பூரா அவர் வந்து கழித்து இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்படி கழித்திருந்தால் உன்னை வந்து நான் வந்து ஆண்மகன், தலைமகன், ஹீரோ, நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார், ஒரு வேணாம், நான் கெட்ட வார்த்தை பேச வேணாம், அது நல்லா இருக்காது. நான் அப்படியெல்லாம் வந்து அதை எதிர்பார்க்கல. குறைந்தபட்சம் மனிதன் என்று மதித்திருப்பேன். அந்த மனிதன்கிற மதிப்பிலிருந்து விஜய் வந்து என்னைக்கோ இறங்கி விட்டார். கேட்டா வந்து அங்க போனா ஆபத்துன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் அரசியலுக்கு வர? அஜித் குமார் கூட தான், அஜித் குமார் தான் நான் சொல்லுது, நடிகர் அஜித். அவரு நடிச்சாரு, மன்றம் எல்லாம் வேண்டான்னு சொல்லி கலைச்சிட்டாரு. அவரு பிடிச்ச ரேஸுக்கு போறாரு, கலந்துக்கிறாரு, சில இதுல ஜெயிக்கிறாரு. அவர் குடும்பத்தோட எங்கேயோ வெளியில அவர் குடும்பத்தோட செலவிடுறாரு. ரசிகர்கள் என்ன சொல்றாரு, என் படம் பிடிச்சா போய் பாருங்க. அதே சமயத்துல பைத்தியம் பிடிச்சா வெறி பிடிச்சா அலையாதீங்க.
அஜித்தை வந்து நான் வந்து ஒரு மாமனிதர் என்று மதிக்கிறேன், யதார்த்தமாக இருக்கிறார். என்னை நம்பி இந்த குடும்பம்லாம் கெட்டு போக கூடாது, இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அவன் தான் என் தலைவன். அவன் தலைவன்னு தன்னை சொல்லிக்கிறானோ இல்லையா, அவன் தான் என் தலைவன். நீ என் தலைவன்? நீ தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட தலைவலி, நீ கட்சிகளுக்கு ஏற்பட்ட அது விட்டுருங்க, அது அவங்க, அது அரசியல். மக்களை வந்து குழப்பி மக்கள் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் அடுத்தது இப்படி கூட சொல்லுவார் போல இருக்கு. என்னால் தான் வந்து 5000 ரூபாய் வந்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றவரு, என்னால் தான் 41 குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்ததற்கு காரணம் அப்படின்னு அது ஒண்ணுதான் சொல்லல. அது நீங்க சொல்லலையே தவிர அந்த எண்ணத்துல தானே இருக்கீங்க. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் இறந்திருக்காரு சார் அவருடைய மாநாட்டுல. இப்ப இந்த சேலம் கூட்டத்துல இன்னைக்கு ஒரு நபர் வெயில் தாங்க முடியாம இறந்திருக்காரு. ஆமா, அதாவதுங்க இப்படி வச்சுங்க, இவரு சனிக்கிழமை தான் வெளியே வருவாரு. அதுவும் வந்து தாவேகா ஆட்கள் கும்பல் கூடி இருக்கிற இடத்துல மட்டும்தான் வருவாரு. பொதுமக்கள் கூடுற இடத்துல வரமாட்டாரு. ஏதோ பொதுமக்கள் கூடுற இடத்துல வந்து அவன் அப்படிதான் கத்துவான். ஏங்க, மோடி வர இடத்துல வந்து திமுக காரன் போய் மோடி டவுன் டவுன்னு கத்துறான். வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அது ஆப்போசிட்டா கத்துவான். அந்தந்த கட்சிக்காரங்க அங்கங்க போய் அது ஒரு நடுவில் ஒரு கலாட்டா பண்றதுன்றது ஒரு சரியோ தவறுதான். ஆனாலும் வந்து அது இயல்பாக நடைபெறுவது. இந்த ஆளால தாங்க முடியாது. விஜய் வந்து மீடியா கூட்டத்துல உட்காந்து பேச சொல்லுங்க. அன்னைக்கு அந்த NDTV நடந்தது இல்ல, கனிமொழி வந்தாங்க, உதயநிதி வந்தாங்க, எடப்பாடி வந்தாரு, நயினா நாகேந்திரன் வந்தார்ல. விஜய் ஏன் அருண்ராஜ் அமைச்சாரு? விஜய்க்கு ஏன் அந்த துணிச்சல் இல்லை? ஏன் இல்லைன்னா அவன் மாணவரோ பொதுமக்களோ நிருபரோ என்னத்தையாவது ஒரு கேள்வி கேட்டுருவான். A4 புக்குக்கு எங்க போறது? A4 ஷீட் வச்சுட்டு ஒரு ஆள் பக்கத்திலேயே உட்காந்து இருங்கண்ணே, இந்த கேள்விக்கு இந்த பதில்னே அதை எடுத்து கொடுக்கணுமே. இதை மக்களை நேரடியாக சந்திக்க துணிச்சல் இல்லாத, திராணி இல்லாத நீங்கள் எல்லாம் தலைவராக வந்து என்ன செய்வது? சார், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சேலம் கூட்டத்துல. என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வெளியவான்னு சொல்றீங்க, பனையூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி சொல்றவங்களுக்கு முதல்ல பனையூர்ல இல்ல என் வீடு எங்க இருக்கு தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அது தெரிஞ்சிச்சேன். அந்த வீடியோவில் நிறைய அங்கே சுற்றி இருக்கிற அந்த பெண்மணிகள், அதாவது இல்லத்தரசிகள்லாம் வந்து பனையூரில் இந்த ஒரு வீடு வச்சுக்கிட்டு நிர்வாகிகள்லாம் வந்து அராஜகம் பண்ணாங்க. ஒரு 8 தெருவில் ஸ்கூலுக்கு போக முடியல, ரோட்டில் நடமாட முடியல, தயவு பண்ணி போலீஸ் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு. உங்கள் வீடு தெரியாமையா வந்து அப்படி சொல்கிறாங்க. ரெண்டாவது, உங்கள் வீடு எப்போ தெரியாதுன்னா, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க டூர் போனீங்கன்னா உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாம கூட போகலாம், தெரியாமல் போகலாம், போகும்னு சொல்லலை. நீங்க தான் வந்து தூய்மை பணியாளர் வந்து பாதிக்கப்பட்டான்னா ஒரு 25 பேர் கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு பனையூர்ல டீ குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வெள்ள நிவாரணம் வந்ததுன்னா ஒரு 50 குடும்பத்தை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு பாக்கெட்டு பனையூர்ல வச்சு கொடுக்குறீங்க. விட்டா வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் வந்து பனையூர்னு டிக்ளேர் பண்ணுவீங்க போல இருக்கே. பனையூரை தவிர உங்களுக்கு என்ன தெரியும்? பனையூரை விட்டா அந்த அது என்ன, பரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைக்கணும், நான் போராட்டம் செய்யறேன். போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை அந்த இடத்துல. அப்படித்தான் கொடுக்க மாட்டாங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க எதிர்கட்சி வளரணும்னு எப்படிங்க இருப்பாங்க? நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் பேசல. எந்த ஒரு ஆளுங்கட்சியும் அது சரின்னு சொல்லல, இயல்பா அப்படிதான் நடக்கும். இப்ப நீங்க தம்பி, நீங்க வந்து பர்ஸை பத்திரமா வச்சுங்க, பஸ்ஸில் அங்கங்க போகும்போது பாருங்க, கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா பிக் பாக்கெட் அடிச்சிருவான்னு சொல்றோம். பிக் பாக்கெட் அடிச்ச உடனே வந்து ஐயோ போயிடுச்சு பர்சுன்னு என்ன சொல்றோம்? எத்தனை தடவை சொல்லுது, நான் தான் சொன்னேன்ல. அப்படிதான் அடிப்பானுங்க, அவன் திருந்த மாட்டான், நீ தான் பத்திரமா இருக்கணும். அந்த மாதிரி பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும். அந்த 5 அந்த கிராமங்கள் வந்து அவங்க ஒத்துக்கல, பரந்தூர்ல நிலம் விற்க மாட்டேன்றாங்க. அது பிரச்சனை இல்லை. நான் போய் அங்க வந்து அவர்களுக்கு ஆதரவாகினேன். எங்க போனோம்? இந்த கிராமத்து மக்களுக்கு நடுவில் போனோம். அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள். நேரப்போ விஜயை கைது பண்ணட்டும், கைது செய்து விடுவார்கள் என்ற பயம் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. இப்ப எனக்கு வந்து நான் அரசியல் பேசுறேன்னா, இப்படி பேசுனா ஏதாவது வந்து வழக்கு போட்டுருவாங்கன்னா, அப்ப நான் என்ன பண்ணோம்? திமிக்கிட தாள மிருதங்கம் பாடிக்கிட்டு ஆன்மீகம் பேசிக்கிட்டு இருக்கணும். அரசியல் பேச வரக்கூடாது. அரசியல் பேச வரும்போது அதுல உள்ள என்ன ரிஸ்க் இருக்கோ, நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் கூட அதை தாண்டி சில அபாயங்கள் இருக்கலாம், ரிஸ்க் இருக்கலாம்.
நம்ம பேசுவது யாருக்கோ பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் யாருக்கோ எதிரியாகி விடுகிறீர்கள். நம்முடைய எண்ணம் அப்படி இல்லைன்னா கூட அவன் நமக்கு தெரியாமே எதிரி ஆயிடுவான். இது நடக்கக்கூடியது. அரசியல்ல ஒரு மீடியால இருக்கும்போதே இது நடக்கும்போது, நீங்கள் தலைவராக வர வேண்டும் ஒரு கட்சின்னு வரும்போது நீங்க அப்புறம் நாங்கள் நேரடியாக சரண மாட்டோம். அப்புறம் எதுக்குங்க ஒரு கிட்டத்தட்ட 2 மாசம் வீட்டுல உட்காந்துருந்தீங்க, வெளியிலேயே வராம வீட்டுல இருந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே மூஞ்சி அப்படி வச்சுட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசுனீங்களே, எதுக்கு? வெளியில பேசுங்க. இப்ப இன்னொன்னு சொல்லியிருக்காரு சார், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் இது தரவில்லை அது தரவில்லை என பம்ப மாட்டேன், எந்த எல்லைக்கும் சென்று போராடுவேன். அதான் சொன்னேன், தலைவால போராட்டம் மாதிரி. எந்த எல்லை, கொடநாட்டு எல்லையில போய் அங்க கூட போய் போராடிட்டு வந்திருக்காரு. போராடிட்டு என்ன நடந்தது? அதாவதுங்க, சும்மா வெறும் பஞ்சு டயலாக் பேசியே இந்த ஆள் பழகப்பட்டான். இதுலேருந்து இந்த ஆள் திருத்த முடியாது. ஏன் அவர்கள் அது தரவில்லை இது தரவில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவர் யாரை சொல்றாரு? மத்திய அரசு சொல்றாரு. மத்திய அரசு நிதி தரவில்லை என்று நான் பம்ப மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? டைரக்டா போய் இங்க இன்டைரக்டா டிஎம்கேவை தாக்குறாரு. டிஎம்கே அதிமுக 2 பேரையும் தாக்குறாரு. முக்கியமா திமுகவை தாக்குறாரு. ஏன்னா அவங்க நிதி தரவில்லைன்னு சொல்றாங்க. சரி, நிதி தரவில்லை, என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் பம்ப மாட்டேன். கனடால போய் கடன் வாங்கிட்டு வந்துருவீங்களா? என்னன்னா அதுதாங்க பிரச்சனை. இந்த ஆளுக்கு அந்த அளவுக்கு கூட அடிப்படை அரசியல் ஞானம் கிடையாது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு பணம் பத்தலைன்னா நம்ம போய் கனடால, அமெரிக்கால, சுவிட்சர்லாந்துலாம் போய் கடன் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படிலாம் வாங்க முடியாது. நம்ம இந்திய இறையாண்மைக்குள்ள நம்ம கட்டுப்பட்டவர்கள், எதுவாக இருந்தாலும் அவர்கள் மத்திய அரசு மூலமாகத்தான் போக வேண்டும். இப்போ தமிழ்நாடு அரசு திடீர்னு ஒரு தடவை பணம் ரைஸ் பண்றதுக்கு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே திமுக அரசு தான். வெளிநாட்டுல நீங்க தமிழ்நாடு அரசு கடன் வாங்க முடியாது. இந்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல், மைய அரசு மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் வாங்க முடியாது. அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணாங்க அதை. ஏன்னா இங்க உள்ள அறிவுஜீவிகள், சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் நமக்கு வாங்கறதுக்கு அதிகாரமே கிடையாது, நம்ம வாங்க முடியாது. மத்திய உள்துறை, அப்புறம் வெளியுறவுத்துறை, அதான் நிதித்துறை, எல்லா துறையுடைய ஒப்புதல் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து நீ பணம் கடனாகவோ இல்லை எதுவாகவோ நீ எழுப்ப முடியாது. இப்போ TNB கடன்ல இருக்கு. நீங்க திருப்பி இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது மாநிலத்திலேயோ மத்திய அரசுலயோ இல்லை வேற ஏதாவது நிறுவனத்திலேயோ கடன் வாங்கலாமே தவிர, நான் பாகிஸ்தானே பிச்சைக்காரனா இருக்கான், அவனை போய் என்ன கேட்க? வேற ஏதோ ஒரு நாட்டுல போய் நான் போய் கடன் அவன் கொடுக்க தயாரா இருந்தா கூட நீங்க வாங்க முடியாது. வாங்கணும்னா மத்திய அரசின் மூலமாகத்தான் வாங்க முடியும். இந்த அடிப்படை அரசியல் ஞானம், இது அரசியல் ஞானம் கூட இல்ல, காமன் சென்ஸ், பாமர மக்களுக்கே தெரிய வேண்டிய விஷயம். இது தெரியல, நாங்கள் பம்ப மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? பம்ப மாட்டோம். ரைட்டு ஐயா, நம்புறோம் ஐயா அவங்கள. நீ நிறைய டயலாக் சொல்லியிருக்கீங்க, உங்களை நம்புறோம் நாங்க. பேசுறது பூரா வெறும் வசனம், வெற்று வசனம். இந்த வெற்று வசனம் வேலைக்கே ஆகாது. அருமை சார், அருமை சார். நிறைய கேள்விகள், அற்புதமான பதில்கள். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.